ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் 7ஆம் நாள் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. 7ஆம் நாள் உபவாச ஜெபத்துல தேவன் ஹல்லேலூயா நம்மோடு இடைப்படும்படியாக ஹல்லேலூயா அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும்படியாக அவர் நம்மோடு பேச போகிற காரியங்களை பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி இயேசுவே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ராஜா நீங்கள் வெளிப்படுங்க, மாம்சத்தை மறைங்க. ஆவியானவர் வெளிப்படுங்க. என் தெய்வமே இயேசுவே, நாவிலிருந்து ஒரு வார்த்தை வீணாய் வராதபடிக்கு நாவை பூட்டு போடுங்க ராஜா. நீங்கள் பேச வேண்டிய காரியத்தை நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் அது ஊடுருவி பாயட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, 7ஆம் நாள் உபவாச ஜெபத்தில் தேவன் நம்மோடு பேச போகிற காரியம் அன்பை குறித்து தான். நேற்றைய தினம் முதல்ல ஒரு அன்பை பார்த்தோம், மேலான அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மேலான அன்பு என்பதை நாம் பார்த்தோம். மேலான அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி அவர் எல்லா வல்லமையையும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டதாய் இருக்கிறபடினால, அப்படிப்பட்ட தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறபடினாலே அது மேலான அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணும்? உலகத்தை ஜெயிக்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க ஒட்டாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அத்தனை காரியங்களும் நம்மளை ஒருபோதும் பிரிக்க விடாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்ள முடியும்? எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும்? அவருடைய அன்பை பற்றி நாம் புரிந்து கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசிக்கும் பொழுது தான் நம்மால் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். அவர் மேல் நாம் சார்ந்து அவரையே பற்றி கொண்டு வாழ பழகிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு அதற்குரிய காரியங்களை அடுத்த அன்புக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு மாறாதவை. ஹல்லேலூயா. மாறாத அன்பு. என்ன ஆனாலும் அந்த அன்பு எப்பொழுதும் அது கடைசி வரைக்கும் ஒரே அன்பு தான். ஹல்லேலூயா. நம்ம நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே அப்படியே அன்பாக இருக்கிறது. நல்லது செய்யலை, ஒருவேளை நம்ம தீங்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்து விரோதிச்சுக்கிட்டு போகிற ஒரு அன்பு அல்ல. இந்த அன்பு மனிதனுடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு, நாம் நல்லது செஞ்சாலும் தீமை செய்தாலும் அவருடைய நாமத்தை தூஷிக்கிறபடி யார் நடந்துக்கினாலும் எல்லார் மேலேயும் அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஆனால் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம் சொன்னால் நம்ம ஒருபோதும் தீமை செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அவரை போல நாம் நல்லதே செய்ய நாம் பழகுவோம், கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நல்லதையே செய்ய தான் நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கும். அப்படிப்பட்ட அன்பு நம் தேவனுடைய மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த நாளிலே நம்ம சில வசனங்களை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெய்வம்? நேற்றும் இன்றும்
என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றைக்கும் அதே தான் இருந்தார். அதே அன்பு தான், அதே பாசம்தான். நம்மளை பார்த்து அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறார் தான். இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்கிறாரு, நாளைக்கும் அப்படி தான் இருப்பார். நம்மளோட முடிவு பரியந்தம் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய தெய்வத்தின் எப்படிப்பட்ட தெய்வம்? நம்மளுடைய தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அந்த மாறாத தெய்வம். மனுஷன் மாறிடுவான். இன்னைக்கு இப்படி இருப்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க, நம்ம பின்னாடி ஒன்று பேசுவாங்க. நம்ம நல்லது செஞ்சால் ஒரு விதமாக நடந்துப்பாங்க, நம்ம செய்யலை முடியாதுன்னு சொல்லிட்டோன்னா வேறு விதமாக நடந்துப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு மனிதனுடைய அன்பு. ஆனால் நம் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் அது மாறாதவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் எப்படி மாறவே மாட்டார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. மலாக்கி தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் என்ன ஆகல? நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரர்னு சொல்லலாம், எல்லாம் ஆபிரகாமின் புத்திரர்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுடைய சந்ததி தான் நம்பலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது அவர் எப்படிப்பட்ட அவருடைய அன்பு? மாறாத அன்பு. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் என்ன சொல்றாரு? படிங்க திரும்பி அந்த வசனத்தை. அதனால நம்ம என்ன ஆக மாட்டோம்னு சொல்றாரு ஆண்டவர்? நிர்மூலம் ஆகவில்லை, ஆக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன ஆக போக மாட்டோம்? நிர்மூலமாக மாட்டோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மாறாத கர்த்தராக இருக்கிறதுனால நம்ம ஒருபோதும் என்ன ஆக மாட்டோம்? நிர்மூலமாக மாட்டோம். ஆனால் அதுவே அவர் மாறுகிற தெய்வமாக இருந்தால் சொல்லக்கூடாது. ஒரு சில இடத்துலலாம் சொல்கிறாங்க, கோபம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. தெய்வத்துக்கு கோபம் வரலாமா? தெய்வத்துக்கு கோபம் வராது. ஹல்லேலூயா. எப்போ கோபம் வரும்? தன்னுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா கோபம் வரணும். அந்த நேரத்தில் அப்போ ஆண்டவர் அப்போ கூட மனதுருகிற தேவன் தான். மனதுருகி சான்ஸ் கொடுக்குறாரு. மனம் திரும்பும்படியான நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்தும் மனம் திரும்பலை அப்படின்ற பட்சத்தில் தான் தேவன் என்ன பண்ணிடுறாரு? பிசாசுனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரே தவிர அவர் ஒருபோதும் மனிதனை அழிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தெய்வம், மாறாத தெய்வம் நம் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஆகையால் அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறபடினால, அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம மேல் அன்பு வச்சிருக்கிறபடினால அவருடைய அன்பும் மாறாதவை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதபடினால தான் நாம் நிர்மூலமாக்கப்பட மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் நிர்மூலமாக்கப்பட மாட்டாங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவருடைய அன்புக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை தேவன் நிர்மூலமாக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாம நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுட்டு நம்ம நினைக்கிறபடி சுயம் மாம்சம் மேலோங்கி நம்ம எல்லாவற்றையும் செய்து யாக்கோபின் தேவன் நிர்மூலமாக ஆக்க மாட்டார், ஏன்னா அவருடைய அன்பு மாறாதவைன்னு சொல்ல முடியாதுங்க. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய அன்புக்கு அடிமையாகிறவர்களுக்கு மட்டுமே தான்
ஆமென். அவர் அவங்கள மட்டும்தான் நிர்மூலமாக்க அவர் விடுகிறதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ்ப்படியாதவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, முரட்டாட்டம் பிடிக்கிறவங்க, ரண்டகம் செய்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குறதை விட ஆண்டவர் பிசாசின் கையில் இப்போது ஒப்பு கொடுத்துருவார். பிசாசு என்ன பண்ணிடும்? அவங்கள நிர்மூலமாக்கிடும். ஹalleluya, ஹalleluya. ஆகையால் தான் இன்றைய தினம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய அன்புக்கு அடிமையானீங்கன்னு சொன்னால், என்னுடைய அன்புக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னு சொன்னால், என்னுடைய அன்பின் வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிர்மூலமாக மாட்டீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. இப்போ அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் யாராக இருக்கிறாரு? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் அல்பாவும் ஒமேகாவுமே இருக்கிறார். படிங்க. வெளிப்படுத்துகிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் 3:8. இல்ல ரெவலேஷன் 1:8 1:8 1 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். அவர் எப்படி? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவும்னா என்னது? ஆதியும் அந்தமும். ஹalleluya. அவர்தான் முதல்ல இருந்தவர், அவர்தான் எல்லாமே. ஹalleluya, ஹalleluya. அவர்தான் துவக்கமாய் இருக்கிறார், அவர்தான் முடிவாய் இருக்கிறார். ஹalleluya. அவர்தான் எல்லாமே. அவருக்குள் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவரின் கீழ் தான், அவருக்கு கீழ் தான் எல்லாம் அடங்கி இருக்குது. அவருக்கு கீழே தான் எல்லாம் சர்வ வல்லமையும் அதிகாரங்களும் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம்ம நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது எல்லாம் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம், அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. ஹalleluya. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அல்ஃபாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அந்த நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, மனிதர்களே உருவாகிறதற்கு முன்பாக இருந்த தெய்வமும் அவரே, இப்பொழுதும் எல்லாவுமாயிருக்கிறார், ஒமேகாவுமாயிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவரே தெய்வமாயிருந்து. ஹalleluya. அவர் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன். ஹalleluya. ஆகையால் தான் அவரை நம்ம சொல்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவும் மாறிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹalleluya. எப்பவும் இருந்தவரும் இருக்கிற, இப்போவும் அவர் தான் இருக்கிறாரு, முன்னாடி அவர் தான் இருந்தார், இனிமே வரவும் அவர் தான் போகிறார். ஹalleluya. பரத்துக்கேறி போய் பரத்திலே வலது பரிசத்திலே சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவர் இறங்கி தம்முடைய ஜனங்களை சேர்க்கும்படியாக, சிங்காசனத்திலே கொண்டு போகும்படியாக அவர் தம்முடைய ஜனங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். வருகிறவருமாகிய, ஹalleluya, வருகிறவருமாகிய எப்படிப்பட்ட தெய்வம்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவரை போன்ற ஒரு நல்ல தெய்வம், அவ்வளோ பெரிய தெய்வமுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நம்மேல் அன்பு செலுத்துகிறார். ஹalleluya. அந்த அன்பு அப்போ எப்போ பார்த்தீங்கனாலும் அந்த அன்பு ஒரே மாதிரி. ஹalleluya. கணவன் மனைவியினுடைய அன்பு போல அல்ல, பிள்ளைகள் பெற்றோர் மேல் இருக்கிற அன்பு போல அல்ல, அக்கா தங்கச்சி மேலே இருக்கிற அன்பு போல இல்லை,
உறவினர், உற்றார், ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற அன்புலாம் மாறிவிடும். ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதவை. ஆமென். ஏன்னா மனுஷர் நல்லது செஞ்சால் ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. இப்போ காசெல்லாம் கொடுத்தா இன்னும் நிறைய அன்பு செலுத்துவாங்க. ஆனால் அப்புறம் காசு கொடுக்காம பாருங்க, அதோட அந்த அன்பு கட்டாயிடும், அதோட பேச்சுவார்த்தையே கட்டாயிடும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லது செய்யலை அப்படின்னா அதோட மூஞ்சி பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு தான் மனிதருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாதவை. ஹல்லேலூயா. அது மாறாத அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போ இன்னும் நல்ல தெளிவா அவர் எப்படிப்பட்ட மாறாத அன்பாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதலுக்கு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவரோடு இருப்பவராகிய நான் தானே. ஆமென். யாருங்க? முந்தினவரும் பிந்தினவரும். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட கர்த்தர்? முந்தினவரும் பிந்தினவரும் அவரே தான். அவரை தவிர வேறே கர்த்தர், வேறே தெய்வம் அப்படி இல்லை. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. யாரு தலைமுறைகளை வரவழைக்கிறவர்? பிள்ளைகளை கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறையாய் பார்க்க வைக்கிற கர்த்தர் யார்? அவர் ஒருவரே. ஆமென். நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நீங்களும் நானும் ஹல்லேலூயா, நமக்கு பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எல்லா சந்ததி சந்ததியாய் நம்மளுடைய தாய் தகப்பனார் எல்லாரையும் பார்க்க வைக்கிற தெய்வம் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை தலைமுறைகளை வாழ வைக்கிறவர் யார் இருக்கிறாங்க? யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து ஆதாம் ஏவாள் சிருஷ்டித்த நாளில் இருந்து தலைமுறை தலைமுறையாய் வாழ வைக்கிற தெய்வம் நம் தெய்வம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய தான் தானே. ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? முந்தினவராகவும் இருக்கிறாரு, பிந்தினவராகவும் இருக்கிறாரு. அப்போ அதனால தான் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு நம்ம சொல்றோம்? மாறாத அன்பு. அந்த அன்பு ஒரு காலமும் மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற யார் எடுத்தாலும் கணவன் மனைவி கல்யாணம் ஆன புதுசுல ஒரே அன்பா இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகிடும்? அந்த அன்பு மாறிடும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர் அதே மாதிரி தான். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் அன்பு அதிகமாக இருக்கும். வளர வளர அவங்க கீழ்ப்படியாக போகும் பொழுது அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்? விட்டு விலகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலத்திலே வசனம் சொல்லுகிறது, அன்பு இருக்கவே இருக்காதான். நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்பு அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும், அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்துல அப்படிதான் மனுஷர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அன்பு என்பதே இருக்காதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணத்துக்காக குழந்தைகளை விற்று போடுகிறார்கள். பெற்ற தாய் விற்று போடுகிறார்கள். தங்களுடைய சுய இச்சைக்காக குழந்தைகளை என்ன பண்றாங்க? எங்க போடுறதுன்னு தெரியாம எங்கேயோ தள்ளிடுறாங்க. அப்படி சுயநலமாய் மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர் என்று பாராமல் வெட்டி கொலை செஞ்சிடுறாங்க சொத்துக்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது பார்த்தீங்களா?
கடைசி காலத்தில் அப்படி தான் இருப்பாங்கன்னு வசனம் சொல்கிறது போலயே அப்படியே இந்த காலத்தில் நடக்குதுங்க. ஆமென். அப்படியே நடக்குது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய அன்பெல்லாம் மாறி போகும், கொஞ்சம் கொஞ்சமாக அன்பே இல்லாமல் கூட போயிடும். ஆனால் என்னுடைய அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. மாறாத அன்பு, மாறாத அன்பு. அந்த அன்புக்கு நாம அடிமை ஆகுறதுல தப்பே இல்லை. ஆமென். அந்த அடிமைக்காக நாம் எதையாகிலும் செய்யலாம். அந்த அன்புக்காக நம்மை முழுமையா என்ன பண்ணலாம்? தேவனுக்காய் முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் படிங்க, எடுத்து வாசிங்க. 1 அப்படியே வாசிச்சே வாங்க, 3 வசனங்கள் வரைக்கும். அப்படியே 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தி வேஷத்தை சாதித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சுபாவ அன்பு இல்லாதவர்கள். அப்ப அன்புன்றதே குறைஞ்சு போயிடும், அன்பு தணிந்து போயிடும். அதே மாதிரி நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு ரொம்ப அழகா, அன்பே பிரதானம், அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. 13:1, 1 கொரிந்தியர் 13:1. பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு எனக்குள் இராவிட்டால் நான் எப்படி இருப்பேன்? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நம்ம என்ன பாஷை, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, தூதர் பாஷையே பேசினாலும் சரி, அன்பே நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே 13ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் கடைசி வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இவைகளிலே அன்பே பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த அன்பு தான் இன்னைக்கு நாளைக்கு குடும்பங்களிலே இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு தான் சகோதர சகோதரிகளுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த அன்பு இல்லாததுனால தான் சண்டை, இந்த அன்பு இல்லாததுனால தான் சச்சரவு, பிரச்சனை, இந்த அன்பு இல்லாததுனால தான் பொறாமை. ஏன்னு சொன்னால் அன்புக்கு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்குதுங்க. அன்பு, கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எல்லாவற்றையும் தியாகம் செய்கிற அன்பு. ஆமென். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தியாகம் செய்கிற அன்பு. நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டு வாங்களேன். அதே 13ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ அழகாக அன்பை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம் படிங்க. சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளில் பேர்பட்ட சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அப்படியே படிங்க.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவான குறைவான ஒழிந்து போகும். ஆமென். ஹalleluya. அப்ப பாருங்க, அன்பு என்ன எவ்வளோ குவாலிட்டிஸு. அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. அவர் நீடிய சாந்தம், அவர் தயவுள்ளவராய் இருந்தார். அவருக்குள் பொறாமை எல்லாம் அந்த மாம்சீக கிரியைகள் இல்லை. அன்பு அவர் ஒரு நாளும் தன்னை புகழ்ந்துக்கினது இல்லை. எல்லாம் பிதா பிதா பிதான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அது இருமாப்பா இராத அன்பு, அயோக்கியமானதை செய்யாது. ஹல்லேலூயா. தற்பொழிவை நாடாது. அப்படிப்பட்ட அன்பு தான் நம்மளுடைய தேவனுடைய அன்பு. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா படித்து தியானிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. அன்பு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் தேவனிடத்தில் இருந்தது. அதனால தான் அது மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாயமற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிபந்தனையற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மேலான அன்பு. இந்த பூலோகத்தில் யாருக்கிட்டையும் அப்படிப்பட்ட அன்பு இல்லை. நம்மளுடைய தேவாதி தேவன் மேலான அன்பு நம்மேல் செலுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைய தினம் தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? அவருடைய அன்பு மாறாததுனால நம்ம அவரை பிடிச்சுக்கணும், அவரை போல மாறணும். அவருடைய குணாதிசயங்களை நாம் அடையும்படியாக நாளுக்கு நாள் ஜெபிச்சு நம்மளை மாற்றிக்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் அவருடைய அன்பை போல, அவருக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் காணப்பட்டதோ எல்லா குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது. அன்பு ஒரு காலமும் பொறாமை கொள்ளாது. அன்பு அந்த அன்புக்கு அவ்வளோ சகல நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்படிப்பட்ட அன்பு தான் ஒழியாத அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் மாறாத அன்பு. ஆமென். அப்போது நம்முடைய கர்த்தர் தேவாதி தேவன் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார் என்று சொன்னால், அவர் அறையப்பட ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், ஏன் அவர் ஒப்பு கொடுத்தார்? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவருக்கு இருந்ததுனால தான் அவர் தன்னை சிலுவையில் அறையவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். இல்ல 44:5. ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப 6 வாசிங்க.
நான் முந்தினவரும் ஆ, நான் பிந்தினவரும் தானே. ஆ, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் ஆ. சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். எப்படிப்பட்டவர்? நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருந்தேனே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளும் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஹalleluya. அவ எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. நாம் தெய்வம் முந்தினவரும் அவர் பிந்தினவரும் நான் தானே, என்னை தவிர வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொல்றார். ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த நாளிலே தேவன் எதுக்கு நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு மாறாதது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, அந்த அன்பில் என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்குது, அந்த குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாமும் மாறும்படியாக, நாமும் அவரை போல மாறும்படியாக, அவரையே பற்றி கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் செய்யும் பொழுதுதான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய அன்பை பற்றி அவர் விவரித்து கொண்டிருக்கிறார். நேற்று தினம் என்னுடைய அன்பு மேலான அன்புன்னு சொன்னாரு. இன்றைக்கு அவர் சொல்றாரு என்னுடைய அன்பு மாறாத அன்பு. ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள, அதிகாரமுள்ள, சர்வ வல்லமையுடைய, முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற, முதலும் துவக்கமும் முதலும் முடிவுமாயிருக்கிற அன்பு நமக்காய் இறங்கி, பிள்ளைகளே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. நாம் எம்மாத்திரம், நாம் தகுதியற்றவர்கள், நாம் ஒருபோதும் இதற்கு தகுதியே இல்லை. ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே, அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடினாலே தான் நீங்கள் யோவான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொல்லுங்க, நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏங்க தன்னுடைய ஒரே குமாரன் என்று, பேரான குமாரன் என்று பாராமல் தன்னையே தந்தாரே. ஹalleluya. அவர் அன்பு கூர்ந்தபடியினால்தான், அவர் நம்மையில் அன்பு கூர்ந்தபடியினால்தான் அவர் அப்படி என்ன பண்ணாரு, அவர் ஃபுல்லா நமக்காய் கொடுத்தார். அவர் அன்பு கூர்ந்தபடினால்தான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. ஆனா எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு புரியுது? கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும், அதுக்காக தான் ஏசப்பா உயிரை தந்தாரு. அந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த ரத்தத்தை சுதந்திரமாக்கி ஜெபித்து அந்த அன்புக்கு நம்ம அடிமை ஆகும் பொழுது, உலக அன்புக்கு அடிமை ஆகாதபடிக்கு அந்த அன்புக்கு நம்ம அடிமை ஆகும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை குறித்து தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவ பாருங்க, இயேசுவின் ரத்தம். ஹalleluya. அப்ப இந்த நாளிலே அந்த அன்பு நித்திய ஜீவனை அடையும்படியாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும், நித்திய ஜீவனை அடையணும், பரலோகத்திற்கு செல்லணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஹalleluya. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அதை மறந்துடுறோம். எதற்காய் தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவரை மறந்து உலகத்துக்கு பின்னாக ஓடுகிறோம். உலகத்தின் அன்புக்கு பின்னாடி ஓடுகிறோம். உலகத்தில் இருக்கிற அன்பு மாறுகிற அன்பு, உலகத்தில் இருக்கிற அன்பு நம்மளை மயக்கிற அன்பு, உலகத்தில் இருக்கிற அன்பு நம்மளை அழிவுக்கு அழைத்து செல்லுகிற அன்பு. ஆனால் தேவனுடைய அன்போ அது ஒரு காலமும் மாறாத அன்பு.
அதனால தான் நம்ம எவ்வளோ வாட்டி தப்பு செஞ்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறார்ல. ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறாரே, மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலையே. எவ்வளோ வாட்டி நம்ம தப்பு செஞ்சு அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை இந்த ஒரு விசை மன்னிங்க, இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, சரி மகளே நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று மன்னிக்கிறார் அல்லவா. எப்படிப்பட்ட அன்பு! அந்த அன்பு மாறாத அன்பாச்சே. அந்த அன்பினாலே தானே அவர் நம்மளை மன்னிக்கிறார்னா, அப்போ நம்மளுக்கும் அந்த சுபாவம் நமக்கும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோமோ அத்தனை முறை நாமும் பிறரை மன்னிக்கும்படியான சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், அவரை போன்ற மன்னிக்கிற அந்த சுபாவம் நமக்குள் காணப்பட்டால்தான் அந்த அன்பு பூரணப்படும். ஹல்லேலூயா. அந்த அன்பு பூரணப்படும். அவருடைய அன்பு நம்மில் பூரணப்படும்படியாக நீங்களும் நானும் அவரை போல மாற வேண்டும், அவரை போல மன்னிக்க வேண்டும், அவரை போல சகிக்க வேண்டும், அவரை போல விட்டு கொடுக்க வேண்டும், அவரை போல தாழ்மைப்பட வேண்டும், அவரை போல சாந்தம் குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவரை போல நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் நமக்கோ அது இல்லையே. நமக்குள் மாம்சீகம் மேலோங்குதே. அடிக்கடி நமக்கு மாம்சம் மேலோங்கி கோபப்படுறோமே, மாம்சம் மேலோங்கி நம்ம வார்த்தைகளை விட்டுடுறோமே, சுயம் மேலோங்கி விடுகிறதே. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த அன்பு மாறாத அன்பு, என்னுடைய அன்பு மாறாதவைகளாய் இருக்கிறபடினால எனக்குள் காணப்படுகிற அந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள் காணப்படுமானால் நீங்களும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு அந்த அன்புக்கு அடிமையானோன்னு சொன்னால் நம்ம கர்த்தரை நம்ம பார்த்து அவர் ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். அப்போதான் நேற்று அவர் நமக்கு சொன்னபடி அந்த ஆவிக்குரிய மாளிகை, பரலோகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாளிகை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிலது பொன்னாலே, சிலது வெள்ளியாலே, சிலது விலையேற பெற்ற கல்லினாலே, சிலது முத்துக்கல்லினாலே. அந்த மாளிகைக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு, அவருடைய அன்பை ருசி பார்த்து, அவருடைய அன்புக்கு நீங்களும் நானும் அடிமையாகும் பொழுதுதான் ஹல்லேலூயா ஜீசஸ் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். பாருங்க, இப்போ ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அப்போ மரியாள் என்ன சொன்னாங்க? மரியாள் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 35ஆம் வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க? படிங்க 36 படிங்க. இதோ உனக்கு எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மரியாள் என்ன சொல்றாரு? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆமென், வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் அவருடைய அன்புக்கு அடிமையாக வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த 7ஆம் நாள் உபவாசத்திலும் நேற்றைய தினமும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நாம் முழுமையாய் அடிமையாகும் பொழுது அவர் சொல்லுகிறதை நம்மால் செய்ய முடியும்.
அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் எதிர்த்து பேசவே மாட்டோம். அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்வோம். அவர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். அந்த கட்டளைகளுக்கு அப்படியே செவி கொடுப்போம், என்ன துன்பம் வந்தாலும். ஆகையால் தான் நேற்றைய தினம் நம்ம பார்த்த பொழுது எந்த காரியமும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 38, 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என்ன நடந்தாலும் சரி, ஜீவனே போக நேரிட்டாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்புக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வேற அன்பை நாடி தேடி போக மாட்டீங்க. என்னுடைய அன்பையை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. என்னுடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, என்னுடைய அன்பை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அன்பை விட்டு நீங்க தூரம் போக மாட்டீங்க. ஆகையால் இன்றைய தினம் அவர் எப்பேற்பட்ட தெய்வம், அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, மாறாத அன்பு என்பதை குறித்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மாறாதவை, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாத அன்பு. அவர் மாறாத தேவன். ஆகையால் அவருடைய அன்பும் மாறாதவை. அவர் முதலும் முடிவுமாயிருக்கிறார். ஆகையால் அவருடைய அன்பு முதலிலிருந்து முடிவு வரை நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய அன்பு முதலிலிருந்து நம்மளை எல்லா நேரத்திலும் முடிவு பரியந்தம் அந்த அன்பு நம்மளை தாங்கும். ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த அன்புக்கு நம்மை அடிமை ஆயிடணுங்க. ஹல்லேலூயா. அப்போ அடிமை ஆகணும்னு சொன்னால் முதலாவது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடிமை ஆக முடியும். இப்போ பாருங்க, அந்த அன்பு மாறாத அன்பு. அதனால தான் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதனால தான் நமக்கு ரத்தம் சிந்தினார். அதனால தான் இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கிறோன்னு சொன்னால் அந்த அன்பின் நிமித்தம் தான் நீங்களும் நானும் இந்த நிலைமையில் இருக்கிறோம். இல்லைனா நம்ம எங்கே போயிருப்போம் அப்படின்றத சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர் 1:12 வசனம் வாசிங்க. எபிரேயர் 1:12. ஒரு தாழ்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அவர் எப்படிப்பட்டவருங்க? மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து போம், எல்லாம் மாறிடும். ஆனால் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கும் பொழுது அவருடைய அன்பு மாறாதவைகளாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் அவரை போலவே அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மேல் அவர் செலுத்தி கொண்டே இருப்பார். அப்போ இன்னும் நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் மாறும் பொழுது அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் முழுமையாய் அவருடைய அன்பினால் நம்மை மூடி மறைக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் மாற்றுவார். சரி, இது 2வது அன்பு. 3வது அன்புக்கு வருவோம். 3வது அன்பு என்னது? இது நிபந்தனையற்ற அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புங்க? நிபந்தனையற்ற அன்பு. இட் இஸ் அன்கண்டிஷனல். அது எதையும் எதிர்பார்த்து செய்வது அல்ல. அவருடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காதவே அந்த அன்பு நமக்காய் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நம்மளை நேசித்தார், நமக்காய் ஜீவனை தந்தார். அதுதாங்க நிபந்தனையற்ற அன்பு. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென்.
எப்படிங்க? நம்ம பாவியா இருக்கும் பொழுதே அவர் நமக்கா என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி? ஒரு பாவிக்காக மரிப்பது அரிதுன்னு வசனம் இருக்குது. ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மரிக்கலாம், ஆனால் ஒரு கெட்டவனுக்காக மரிப்பது அரிது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. ஹல்லேலூயா. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அதிலும் அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்புனா, இட் இஸ் அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற அன்பு. எதையும் எதிர்பாராமல் அவர் என்ன பண்றாரு? நம்மேல் அன்பு செலுத்துகிறார். ஆகையால் அப்படிப்பட்ட அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நமக்காய் அன்பு செலுத்தி நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு எவ்வளவாய் விளங்க பண்ணுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நிபந்தனைக்குரியது. கணவன் மனைவி அப்படின்னா அது நிபந்தனைக்குள்ள. பிள்ளைகள் பெற்றோர் எல்லாமே ஒரு கண்டிஷன் தான். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் நிபந்தனை இல்லாத அன்பு. ஹல்லேலூயா. அந்த நிபந்தனை அற்ற அன்பு நம்மேல் அவர் செலுத்தி இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே அதிகாரத்துல 18 வாசிங்க. அன்பிலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே என்ன இருக்காதுங்க? பயம். பயம். அடுத்த வசனமா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். போதும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ அது ஏன் நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நம்ம பாவியாக்கி இருக்கும் பொழுது அவர் நம்ம மேல் அன்பு செலுத்தி நமக்காய் மரித்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து அவர் நம்மளை எல்லா பயங்களுக்கும் நீக்கி விலக்கினாரே. எப்பேற்பட்ட அன்பு! நம்மளை மட்டும் மீட்டெடுக்கலன்னா நம்ம இன்னும் பயத்திலே தான் இருப்போம். ஆமென். அவருடைய அன்பு நம்மளை மறைத்ததினால்தான், அவருடைய அன்பு நம்மளை மூடினதினால்தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? பயமில்லாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு என்ன பண்ணுமா? பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு நம்மளை மூடிச்சுன்னு சொன்னா, பூரண அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பயப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம், எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஏன் சொன்னா நம்மளுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறபடினாலே, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாய் இருக்கிறபடினாலே, அவர் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த அன்பை நம்ம சொன்னா நமக்குள் என்ன வராதுங்க? பயம் வராது. ஹல்லேலூயா. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுறது ஒரு வேதனை உள்ள காரியம். உண்மைதானே? பயம் வந்துருச்சுன்னு சொன்னா அவ்வளோதான். அது கூட லைஃபே என்ன ஆயிடும்? பயந்து பயந்து நிறைய பேர் பயந்து தற்கொலைக்கு நேராக போறாங்களே. நிறைய பேர் பயந்து நிம்மதியா வாழ முடியாம இருக்கிறாங்களே. ஏன்?
அந்த பூரண அன்பு, அந்த அன்புக்குள்ள அவங்க போகாதபடினால தான் அவங்க இன்னும் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணுமா? பயப்படக்கூடாது. இது வந்துடும், அது பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாம தைரியமாய் தேவனுடைய அன்பு நமக்காய் இருக்கிறபடினாலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னு சொல்லி அதை மட்டுமே யோசித்து, அதை மட்டுமே சிந்தித்து, நாம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னா என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஆமென். பயப்படக்கூடாது. நம்மளுடைய உயிருக்காக பயம், அநேகருக்கு உயிரை குறித்த பயம், அநேகருக்கு சரீரத்தை குறித்த பயம். வியாதி வந்துருச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு. வியாதி வந்துருச்சுன்னா ஜீவன் யாருடைய கரத்துல? தேவனுடைய கரத்திலே உள்ளது. அந்த வியாதி நம்மளை மேற்கொள்ள ஒட்ட விட மாட்டார் தேவன். ஹல்லேலூயா. தேவன் அவர் நினைச்சாதான் ஜீவன் போகும். தேவன் நினைச்சாதான் எல்லாம் நடக்கும். ஆமென். அவரை மீறி ஒன்றும் நடைபெறாது. ஆகையால் நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஜீவனை குறித்தோ, நம் வீட்டை குறித்தோ, நம்மளுடைய காரியங்களை குறித்தோ, ஐயோ இது எப்படி ஆகுமோ, ஐயோ இது எப்படி முடியுமோ, அப்படி நம்ம பயப்படுறவர்களாய் காணப்பட்டோம் சொன்னா, அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அன்பிலே பூரணப்பட்டவன் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ பயப்படுறவங்கக்குள்ள என்ன இருக்குது? அந்த அன்பிலே அவங்க பூரணப்பட்டவன் அல்ல. தேவனுடைய அன்பிலே இன்னும் பூரணப்படும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் சொல்லி கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க இன்னும் பூரணப்படுங்க. என் அன்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் நீங்க ருசிச்சு பார்க்கல, இன்னும் நீங்க அதை அறியல, அதனாலதான் பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படுறவர்களா இருக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், எதுக்கு எடுத்தாலும் ஐயோ நம்ம யோசிக்கிற அந்த சிந்தெல்லாம் நம்ம கிட்ட இருந்து இனிமே மாறிடணும். இனிமே நம்ம யாரு? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவர்கள் பயந்தா எப்படி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும்? மாற முடியாது. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிற தேவன் நம் தேவன். நல்லவங்க மேல மட்டும்தான் நான் மழை வர செய்வேன், கெட்டவங்க மேல மழை வர செய்ய மாட்டேன்னு சொல்ற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புங்க? நிபந்தனையற்ற அன்பு. எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதையும் நம்ம இடத்துல இதை நான் கொடுத்தா, நான் ஜீவனை கொடுத்தா நீ எனக்கு இது செய்வியா அப்படின்னு கேட்குற தேவன் அல்ல. அவர் ஒன்று தாங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதுலாம் என்ன? முதல்ல நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். பிறகு மற்றவர்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக நீங்க என்ன பண்ணணும்? அவர்களை வழி நடத்தணும். இதுதான் தேவன் நம்ம இடத்துல கேட்கிறது. நம்மளுடைய ஆத்துமாவும் ஜெயம் கொள்ளணும், பிறருடைய ஆத்துமாவும் ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் வீணாய் போகக்கூடாது. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தம் வீணாய் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையால் நாமும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும், பிறரும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு பற்றி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-6 படிங்க. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்போ எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா? அவருடைய அன்பு இட் இஸ் அன்கண்டிஷனல்.
அது நிபந்தனையற்றது. அதனால தான் நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மளை மீட்டெடுக்கும்படியாக அவர் நம்மேல் அன்பு செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல ரொம்ப அழகா பாருங்க, நம்ம படிக்கும் பொழுது தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள, he is rich in love. அவர் ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு தேவன். யாரையும் சடிதியில அழிக்கணும்ட்டு அவருக்கு எண்ணமே வராதுங்க. யாரையும் அழிக்கணும். இப்போ 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 இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் மரித்து ஜீவனை தந்து அந்த ரத்தத்தை சிந்தின பிற்பாடு அழிவு சடுதியில யாருக்குமே வரதில்லை. பாவம் பெருகி பாவம் முத்தி போன பிற்பாடு தான் மரணம். ஹல்லேலூயா. அப்பதான் அழிவு. அது வரைக்கும் அழிவு வராது. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அவருக்கு எவ்வளோ அன்புனா அவ்வளோ அன்பு கூர்ந்ததுனால தான் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். ஒரு காலத்துல நம்ம அக்கிரமங்கள்ல மரித்திருந்தோம். நம்ம செய்த பாவம், நாம் செய்த துரோகம், நாம் செய்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அதுல நம்ம மரிச்சு இருந்தோம். நம்ம ஆத்துமா மரித்து போயிருந்தது. அப்படிப்பட்ட நம்மை அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே, அந்த அன்பினாலே, அந்த நிபந்தனையற்ற அன்பினாலே அவர் நம்மளை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே அவர் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பு பாருங்க. ஆனா இந்த ரட்சிப்பை தான் இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க? அசட்டை செய்கிறார்கள். இந்த ரட்சிப்பை அசட்டை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம அசட்டை செய்யறதுக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளணும். அதனாலதான் தேவன் டெய்லி நம்மளோட பேசிட்டு இருக்கார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி அப்படியே அஜாக்கிரதையா இருந்தோம்னு சொன்னா நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்னா கூட முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிலை நிற்கணும். பிசாசு எந்த நேரத்துல எப்படி கவுக்குவான், யாரை கவுக்குவான் தெரியாதுங்க. ஹல்லேலூயா. எந்த நேரத்துலனாலும் கவுத்துருவான். அதனால தான் வசனம் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கவே பிசாசானவன் வகை தேடுகிறான். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு, அது முடிவு பரியந்தம் இருந்தாதான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பாயிண்ட் அவர் சொல்லிட்டே வராரு சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னாரு ஆண்டவர்? இன்னைக்கு அவருடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்புல அவர் மாறாததா இருக்கிறதுனால தான் அவரை போல குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவருக்குள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்ததோ அந்த குணாதிசயங்களாக நம்ம தரித்து கொள்ளணும். அப்புறம் அவர்கிட்ட மன்னிக்கிற அந்த அன்பு பிறரை மன்னிக்க வைத்தது போல நாமும் அவருடைய அன்பிலே அடிமையாகி பிறரை மன்னிக்கணும். அடுத்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஆகையால் அந்த நிபந்தனையற்ற அன்பிலே நாம் அவருடைய அன்பை ருசி பார்த்து ஒரே பேரான குமாரனை நமக்காய் அவர் தந்தருளினார். ஆகையால் அந்த நிபந்தனையற்ற அன்பு நம்ம அடிமை ஆனோன்னு சொன்னா ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம்னு சொல்லி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாரு? இப்போ சொல்லி கொடுக்குறாரு, நாம ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த அன்பு நமக்குள் பூரணப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். நம்ம ஒருபோதும் நம்ம ஜெயிக்காமல் இருக்க மாட்டோம். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம்னு சொன்னார். அடுத்து அந்த அன்பு பூரணப்பட்டுச்சுன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது.
பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த அன்பில் இன்னும் பூரணப்படலைன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த அன்பிலே நாம் பூரணப்படும் பொழுது பயம் இல்லாமல் நாமளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இத்தனை காரியங்கள் தேவன் தம்முடைய அன்பை பற்றி நமக்கு இன்னைக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். எப்படிப்பட்ட அன்பு? நம்மளை விடுதலையாக்கின, நம்மளை ரட்சித்த அன்பு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நம்ம எதை சுதந்தரித்து கொள்ள போகிறோம்? அந்த பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக அந்த அன்பு நம்மளை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்படி பாருங்க, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஹல்லேலூயா. அடுத்து, நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் நம்மை தகுதியாக்கின அன்பு, இருளில் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு? தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறினாதான் நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள போவோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மளை அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படமாக்கும்படிக்கு தேவன் இந்த நாளிலே ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறும்படிக்கு நம்மக்கிட்ட அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? அந்த அன்பை பற்றி நமக்கு சொல்கிறார். அப்போது இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற காரியங்கள் என்ன? இப்படிப்பட்ட அன்பு, என்னுடைய அன்பு என் தேவஜனமே, அந்த அன்பிலே நாம் அடிமையாகும் பொழுது, அந்த அன்பிலே நாம் பூரணப்படும் பொழுது, அந்த அன்பிலே நாம் உறுதிப்படும் பொழுது, அந்த அன்பு நம்மை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் இந்த நாளிலே அவருடைய அன்பு மேலான அன்பு. ரெண்டாவது, அவருடைய அன்பு என்ன பார்த்தோம்? அவருடைய அன்பு மாறாத அன்பு. இன்னைக்கு திரும்பி இப்போ பார்த்தோம் அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. 3 விதமான அன்பை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று இருக்கு, மாயமற்ற அன்பு. அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினம் நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக, இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நாம் செவி கொடுத்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக, அவருடைய அன்புக்கு நாம் அடிமையாகும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்தி கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.